திருப்பாடல் 113 அதில் அப்படியே வாசிக்கும் பொழுது, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள், ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதா. அப்போ ஆண்டவர் எல்லாரும் புகழுங்க. ஏன் புகழணும்? அடுத்து சொல்லுது, மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், அவர் பெரியவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானம் எவ்வளோ தூரம் இல்லையா, நமக்கு தெரியல, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அவ்வளோ அதையும் விட உயர்ந்தது அவருடைய மாட்சி. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் கடவுள். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? யாருமே இல்லை. அவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் பெரியவர். அவர் அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ வல்லமையோடு மாட்சியோடு இருக்கிறார். அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ரொம்ப முக்கியம். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற கடவுள் குனிந்து வானத்தையும் வையகத்தையும் பார்க்கிறார். குனிந்து பார்க்கிறார். கடவுள் குனிந்து பார்க்கிறார். ஏன் பார்க்குறாரு? ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். அதுக்காக அவர் குனிந்து பார்க்கிறார். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற கடவுள், செல்வராக இருக்கிற கடவுள், எல்லா மாட்சியும் கொண்டிருக்கிற கடவுள் குனிந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏழைகளின் சார்பாக இருக்கிற கடவுள், ஒதுக்கப்பட்டோரை சார்பாக இருக்கிற கடவுள், புறந்தள்ளப்பட்டவருடைய சார்பாக இருக்கிற கடவுள். அதான் பாருங்கள், தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றார். தூசியில் கிடக்கிற மக்கள் இல்லையா, ஒன்றுக்கு தூசியில் என்ன, நீ ஒன்றுக்கு உதவாதவன், அப்படி தூசியில் கிடக்கிற மக்களை குனிந்து பார்க்கிறார் அந்த மாட்சியுள்ள கடவுள். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். குப்பை மேட்டுனா ஒன்றுக்கும் உதவாதான் குப்பை மேட்டுக்கு போகும். அப்படி இருக்கிற அவனை அவர் உயர்குடி மக்களிடையே அவர் கொண்டே உட்கார வைக்கிறார். அதான் அடுத்தது, உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். அப்போ கடவுளுடைய நிலைப்பாடு இதுதான். நான் ஏழைகளின் சார்பாக இருக்கிற கடவுள், புறந்தள்ளப்பட்டவருடைய சார்பாக இருக்கிற ஒரு கடவுள்.